வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது சொத்து வரி வந்து ஆன்லைன்ல எப்படி கட்டலாம் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல வந்து டீட்டெயிலா பார்க்க போறோம். சொத்து வரினா வீட்டு வரி வந்து ஆன்லைன்ல உங்க மொபைல் மூலமாவும் நீங்க கட்டிக்கலாம். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நீங்க கம்ப்யூட்டர் லேப்டாப் வச்சிருந்தீங்கன்னா நீங்க அதுலயும் வந்து போய் நீங்க வந்து உங்களுக்கான வீட்டு வரியை வந்து கட்டி நீங்க உங்களுக்கான ரசீதை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம். அதை பத்தி தான் இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு வந்து மொபைலில் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு விபி டேக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணானே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் தான் வந்து ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட்டில் அப்படியே பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் சேவைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. சொத்து வரி கணக்கீடு, உங்கள் நிலுவைத் தொகையை பார்க்க, விரைவாக வரி செலுத்துக, வரி செலுத்திய விவரங்களை பார்க்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இந்த நம்ம வந்து விரைவாக வரி செலுத்துக அப்படின்ற ஆப்ஷன் வந்து நம்ம போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து நிலுவைத் தொகை ஏன்னா இருக்கா அப்படின்றத வந்து நீங்கள் செக் பண்ணணும். அப்படின்னீங்கன்னா இங்கே பாருங்க, உங்கள் நிலுவைத் தொகையை பார்க்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து ஷோ ஆகும். இதிலே பார்த்தீங்கன்னா சொத்து வரி, குடிநீர் கட்டணம், தொழில் வரி, வரி அல்லாத வர்த்தக உரிமம், இதர வசூல் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதில் 1 by 1 கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிக்க. உங்களுடைய மாவட்டம் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய மாவட்டத்தை வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணிங்க. உங்களுடைய பிளாக் கேட்டிருக்காங்க. உங்களுடைய பிளாக் எதுவோ அந்த பிளாக் வந்து செலக்ட் பண்ணிங்க. உங்களுடைய வில்லேஜ் எதுன்னு பார்த்துங்க. உங்களுடைய வில்லேஜ் செலக்ட் பண்ணிங்க. ஸோ இதில் பாருங்க, உங்களுடைய மொபைல் நம்பர் நீங்கள் வந்து அதாவது சொத்து வரி அப்ளை பண்ணும்போது ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க. அந்த நம்பர் இருந்தால் அந்த நம்பர் என்டர் பண்ணுங்க. அதுக்கு இல்லைன்னா வரி விதிப்பு எண், அது இல்லைன்னா கதவு எண் கொடுத்துருக்காங்க பாருங்க. 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா வரி விதிப்பு எண் இருக்கு பாருங்க, அந்த இதை வந்து நான் கொடுக்குறேன். இதை கொடுத்துட்டு கீழே கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த கேப்சா கோடை வந்து அப்படியே பார்த்து என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் வந்து நீங்க வந்து சர்ச்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கான டீடைல்ஸ் வந்து ஷோ ஆகும். இதில் வியூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த ஆப்ஷன் வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீடைல்ஸா வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்களுடைய பெயர் என்ன, உங்களுக்கான வார்டு என்ன, எத்தனாவது வார்டு, உங்களுடைய கிராமத்தினுடைய பெயர், உங்களுடைய தெரு பெயர், கதவு எண், கட்டிடத்துடைய பரப்பளவு எவ்வளோ அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. கட்டிட நிறைவு தேதி வந்து எப்போ நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணீங்க, உங்களுடைய நிதியாண்டு எப்போ, பயன்பாட்டு வகை வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. 2023-24 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 110 ருபீஸ் வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். 110 ரூபா வந்து நீங்கள் வந்து பே பண்ணணும். இதில் வந்து அந்த பேன்ற ஆப்ஷன் வந்து ஜஸ்ட் நீங்கள் இதிலே போய்க்கலாம். பே அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதில் வந்து அகைன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர் வந்து என்னவோ அந்த பெயரை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கங்க. உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து டைப் பண்ணிக்கங்க. அதுக்கு நெக்ஸ்ட் உங்களுடைய மின்னஞ்சல், உங்களுடைய மெயில் ஐடி இருந்தால் மெயில் ஐடி டைப் பண்ணிங்க. அதுக்கடுத்து இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம சர்ச் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கும். ஸோ கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்க. அந்த கேப்சா கோடை வந்து கொடுத்து சர்ச் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போகும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இதில் போகும். இதில் வந்தவொடனே உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் கரெக்டாக இருக்கா அப்படின்றது வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கங்க. செக் பண்ணிவிட்டு கட்டண முறை கொடுத்துருக்காங்க பாருங்க. இதெல்லாம் ஆன்லைன் அப்படின்றது பாருங்க. அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் டிக் பண்ணிங்க. டிக் பண்ணிவிட்டு பே அப்படின்றது பாருங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே பாருங்க, ஆர் யூ ஷோர் யூ வாண்ட் டு பே அப்படின்னு கேட்டிருக்காங்க பாருங்க. இதில் ஓகே அப்படின்ற ஆப்ஷன் வந்து ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே இது வந்து பேமெண்ட் பேஜுக்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து போகுது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டேக்ஸ் பேமெண்ட் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து யூபிஐ, நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, பாரத் கியூஆர் இத்தனை ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த ஆப்ஷனில் நீங்கள் வந்து பே பண்ணுறீங்களோ பே பண்ணிக்கலாம். எந்த ஆப்ஷனில் வேணாலும் நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் எந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் பே பண்ணிங்க. ஸோ பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கான ரிசப்ட் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத பற்றி இப்போ வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு மறுபடியும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹோம் பேஜுக்கு வந்துடுங்க. ஹோம் பேஜ் வந்தவுடனே இதில் பாருங்கள், வரி செலுத்திய விவரங்களை பார்க்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இதில் வந்து பாருங்கள் வரி வகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். சொத்து வரின்றது தான் உங்களுக்கு வந்து வீட்டு வரி. ஸோ உங்களுடைய மாவட்டம் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான ஒன்றியம் வந்து எதுவோ அதை செலக்ட் பண்ணிங்க. உங்களுடைய ஊராட்சி எதுவோ அந்த ஊராட்சி வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்க. ஊராட்சி செலக்ட் பண்ணிட்டு வரி விதிப்பு எண் வந்து நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் கொடுத்தீங்க பாருங்க. அந்த வரி விதிப்பு எண்ணை வந்து இதில் டைப் பண்ணிட்டு
கீழே கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ கேப் ஸ்மால் எப்படி கொடுத்துருந்தாலும் ஃபுல்லாகவே ஸ்மாலில் தான் கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே பார்த்து டைப் பண்ணிட்டு ஷோ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு பாருங்க உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகுது. உங்களுக்கு பாருங்க ஆக்ஷன் டவுன்லோட் இன் தமிழ், ஆக்ஷன் டவுன்லோட் இன் இங்கிலீஷ். உங்களுக்கு வந்து தமிழில் வேணும்னாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம், இங்கிலீஷில் வேணுனாலும் உங்களுக்கான ரிசப்ட் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் ரிசப்ட் அப்படின்னு நீங்கள் கூட கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கான ரிசப்ட் வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ண ரசீது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகி உங்களுக்கு பிடிஎஃப்ல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இதுதான் வந்து இதில் வந்து யாரோட சிக்னேச்சரும் தேவையில்லை. இதில் ஆல்ரெடி அதிலே கொடுத்துருப்பாங்க பாருங்க, திஸ் இஸ் கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் பில், நோ சிக்னேச்சர் ரெக்வயர்ட்னு கொடுத்துட்டாங்க பாருங்க. ஸோ உங்களுக்கான வீட்டு வரி ரசீது வந்து நீங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஆன்லைனில் பே பண்ணி இதை பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதிலே பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு தமிழில் வேணாலும் தமிழில் எடுத்துக்கலாம், இங்கிலீஷில் வேணாலும் இங்கிலீஷில் எடுத்துக்கலாம். ஸோ அது உங்களுடைய விருப்பம். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து நீங்கள் வந்து வீட்டு வரி ரசீது வந்து கட்டுற மாதிரி இருக்கும். இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயணம் வந்துச்சுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.